My beloved brothers and sisters in Christ, உங்க எல்லாரையும் இந்த மிரரோட ஃபர்ஸ்ட் எபிசோட் மூலமா பார்க்கறதுல நான் பயங்கர ஹாப்பி. இன்னைக்கு நம்ம ஒரு யூசுவலான டாபிக் பத்தி பேச போறோம். அதுதான் அன்பு. உங்களுக்கு இப்போயே ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். ஏன்னா எல்லாருமே அன்பை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்மள நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கூட அன்பை பத்தி தான் வைக்கிறோம். பட் அன்புனா உண்மையிலே என்ன? அன்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? அன்போட நேச்சர் என்ன? ஏன்னா நிறைய பேர் நிறைய டெஃபினேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த உலகத்தில் அன்புன்றது எவ்வளோ முக்கியமானது, நம்ம வாழ்க்கையில் அன்புனா என்ன அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 4 வகையான அன்பு இருக்குது. ஒன்று அப்பா அம்மாவோட அன்பு, இன்னொன்று சகோதரன் சகோதரிக்குள்ளே இருக்கிற அன்பு, 3வது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பு, 4வது ஒரு முக்கியமான அன்புங்க. இந்த அன்பை பற்றி நிறைய பேர் வெளியில் பேசுறது இல்லை, யாருக்கும் இது தெரியறதும் இல்லை. இது மறைக்கப்பட்ட உண்மையாகவே உள்ள இருக்குது. இதுதான் என்னன்னா காட்ஸ் லவ், செல்ஃப்லெஸ் லவ். அதாவது உலகத்தில் இருக்க எல்லாரும் அன்பு கொடுக்கறத மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம நேசிக்கப்படுகிறோமா இல்லையா அப்படின்றதுக்கு யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. பட் இந்த காட்ஸ் லவ்வோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்னன்னா, அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். இதுதான் நம்ம லைஃபோட முக்கியமான பேஸ்மெண்ட்டு. இந்த அன்புலேருந்து தான் நம்ம வளர்ந்து வருகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோமர் 5வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவன் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, நம்ம பாவிகளா இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக பலியாகிறார். அதாவது நம்ம நல்லவங்களா ஆனதுக்கு அப்புறம் நமக்கான ஒரு ஆக்ஷன் நடக்கல. நம்ம பாவிகளா இருக்கும் போதே, நம்ம நேசிக்காம இருக்கும் போதே தேவன் நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லவ்வோட உண்மையான நேச்சர். நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதை தாண்டி அவர் நம்ம கொடுக்குறார் பார்த்தீங்களா, அதுதான் அன்பு. ஸோ இந்த அன்பை எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த லவ் ஷார்ட் டேர்மோ இல்லை டெம்பரரி லவ்வோ கிடையாது. இது இட்டர்னல் லவ். கடைசி வரைக்கும் இந்த அன்பு நிலைச்சு நிற்கும். இந்த லவ்வை ஃபோக்கஸ் பண்ணி லைஃப்பை ரன் பண்ணுங்க. ஹாப்பியாக இருங்க. பாய்.